கடவுளை நீ தான் காப்பாற்றணும் என்ற உயிரை உண்மைக்குமே இனிமே வாழ்றதே கஷ்டமா இருக்கும் போலதான் இருக்குது. நல்ல ஒரு உணவு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அதே நேரம் நல்ல ஒரு உறக்கம், இந்த மூன்றுமே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனுஷரை விட கோடீஸ்வரர் வேற யாருமே இல்லை. இந்த மூன்றுல ஒன்றும் ஒரு விஷயமும் குறைஞ்சிட்டேன்னு சொன்னால் அவையில விட பிச்சைக்காரர் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இப்படி என்று சொல்லி பாட்டு போடணும் விடைக்கிறதான் அதை கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்று சொல்லி, இந்தியன் குக்கிங் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா எங்களுடைய இரவு நேர உணவை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே மதிய நேர உணவை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இன்றைய தினம் நான் மதிய நேர உணவு எடுத்துக்கொள்ளல, நேரடியாக இரவு நேர உணவு தான் எடுத்துக்கொள்ள போறேன். அதால இரவு நேர உணவை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். உண்மைக்குமே சொல்ல போவைக்க பொதுவாகவே ஒரு மனுஷருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் 3. முதலாவது நல்ல ஒரு உணவு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அதே நேரம் நல்ல ஒரு உறக்கம். இந்த மூன்றுமே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனுஷரை விட கோடீஸ்வரர் வேற யாருமே இல்லை. இந்த மூன்றுல ஒன்றும் ஒரு விஷயமும் குறைஞ்சிட்டேன்னு சொன்னா அவையில விட பிச்சைக்காரர் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாமே அதுக்காக உணவுன்னு சொல்லிக்க பீஸா பர்கர் அந்த மாதிரி இல்லை. ஒரு குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சுவையான சுத்தமான கஞ்சி அது இருந்தா கூட அந்த நாள் பசிக்கு உணவு தீர்க்கக்கூடிய வகையில இருந்தா கூட அவர் ஒரு கோடீஸ்வரர் தான். இருக்கிறதுக்கு வீடுண்டேக்கு அந்த இடத்துல நிம்மதியா இருந்து யோசிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கொட்டில், அந்த கொட்டில் இருந்தா கூட அந்த நபர் கோடீஸ்வரர் தான். நல்ல ஒரு உறக்கம், உறங்கிக்க எந்த ஒரு சிந்தனைகளுமே இல்லாம ஒரு உறக்கம் இருந்தாலும் அந்த நபர் கோடீஸ்வரர் தான். இதுதான் ஒரு மனிதருக்கு தேவையான முக்கியமான 3 விடயங்கள். அப்படி இருக்க எங்கெண்ட சந்தோஷம் உண்மையிலேயே இந்த ஒரு உணவுல இருக்குது. எங்கெண்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், எங்கெண்ட குடும்பம் மட்டும் இல்ல, பொதுவா எல்லாரை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தோஷம்ன்றது உணவுல இருக்குது. அதால அடிக்கடி குக்கிங் வீடியோ பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இந்தியன் குக்கிங் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து ஸ்பெஷல் ஃபுட் அப்படியே சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்களன்னு சொன்னா நாங்கள் அந்த புட்டுல ஒரு வித்தியாசமான முறையில, பொதுவா புட்டு அப்படின்னு சொன்னா நீத்துப்பட்டியில மாவை போட்டு வாட்டி அந்த மாவை திருப்ப எடுத்து அரிச்சு அதுக்குள்ள ஒரு சுடு தண்ணி ஊத்தி குழைச்சு அதை குத்தி அதுக்குள்ள தேங்காய் போட்டு பிரட்டி புட்டை வைப்போம். ஆனா இன்றைக்கு நாங்கள் மிதமான சூட்டுல மாவை வறுத்து அதே வாசனையோட புட்டை வச்சு சாப்பிட போறோம். அந்த புட்டுக்கு ஒத்தாசையா நல்ல வடிவான ஒரு குழம்பு, அந்த குழம்போடு சேர்த்து சில விஷயங்கள் செய்ய போறோம். எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். காணொலிக்குள்ள போவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்க சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ வாங்க நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே சரி, அப்படியே உருளைக்கிழங்கு வெட்டி அவைய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் இனிமே அவிக்கல. ஏன்னு சொன்னா அம்மா சொல்லுவா 3 மணிக்கு தான் வரேன்னு எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி வை, மாவு அரைக்கிறது புட்டை வைக்கிறது அந்த பதம் பார்க்கணும்னு சொல்லி. இப்போ நேரம் 3:45 ஆயிட்டுது. அம்மா வர்ற நேரத்தை பொறுத்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதாவது அம்மாக்குமே அங்கால வேலைகள் இருக்குது, இடைக்கிட பாட்டு சத்தங்கள் வேலை வேற. ஸோ எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு அதை பகிர்ந்து கொள்றன்றது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு விடாமுயற்சி மாதிரி எல்லா தடைகளையுமே தாண்டி கொண்டு ஒரு விஷயம் செய்கிறோம் என்று சொன்னா அதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் கைவிட்டாலும் தனிச்சு நின்று வாழக்கூடிய ஒரு வல்லமை வரணும். 2வது விஷயம் இந்த உலகத்துல நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும். இந்த 2 விடயமும் தான் எப்பவுமே என்ற குறிக்கோளா இருக்குது. அதால தான் தொடர்ச்சியா காணொலி போடணும்ன்றது என்ற ஒரு நோக்கமா இருந்து வந்தது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா
நல்ல ஒரு வீடியோ வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். அதாவது ஒரு பேச்சு வீடியோ அதை பகிர்ந்து கொள்றக்கூடிய சூழல் வந்து இல்லை. அதாவது குக்கிங் வீடியோ எடுக்கே அடிக்கடி நிப்பாட்டி தான் எடுத்துக்கொண்டு இருக்கேங்க. அவ்வாறான ஒரு வீடியோ வந்து இவ்வாறான சூழ்நிலைகளை எடுக்க இயலாது. ஸோ அப்படி இருக்கேங்க அந்த வீடியோக்களும் அடுத்தடுத்த கட்டங்களாக உங்களை தேடி வரும். உண்மைக்குமே வந்து நீங்கள் எனக்கு என்னுடைய கதைக்கும் சரி என்னுடைய குரல் வளத்துக்கும் சரி தர்ற ஆதரவுன்றது அவ்வளோத்துல எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்ச்சியாக தேவை. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னாங்களே மிச்ச மரக்கறிகளுமே வந்து இருக்குது. அதாவது இரவு நேர சமையல் தானே. ஸோ பிளான் பண்ணி வச்சிருந்ததுன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு குழம்பு, வாழைக்காய், பச்சை மிளகாய் பொரியல் தான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா நான் இப்போ வாழைக்காய் வந்து வெட்டி அப்படி ஒவ்வொரு மரக்கறி எல்லாமே வந்து வெட்டி உங்களோட வந்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் சொல்லி நினைச்சினேன். என்னென்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக குக்கிங் வீடியோன்னா வாழைக்காய்ன்னு சொன்னால் இப்படி உப்புல ஊற வச்சு பொரிக்கிறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் புதுசாக சொல்லணும் வேண்டி இல்லைன்னு அதெல்லாம் நான் ஏதாவது புதுசாக எனக்கு தெரிஞ்ச 4 விஷயங்கள் நான் வழக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாவற்றையுமே உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னா நான் அது வந்து உண்மைக்குமே பொய்யா இருந்தால் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா காதலர்கள் செய்கிற அட்டூழியங்கள் வந்து ஒரு புறம் இருக்குது. அதாவது காதலர் தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி முழுவதுமே தங்களோட காதலர்கள பெயர்களை வந்து எழுதி வீதியில் அநேகமான இடங்களில் வந்து தங்களோட காதலர்களுடைய பெயர்களை பெயிண்டுகளால் எழுதி வச்சிருப்பினும் வீதிகளில் மட்டும் இல்லை சிவர்கள் வந்து முக்கியமான இடங்கள், அதாவது கல்வி கற்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த காதலர்களோட பெயர்களை வந்து எழுதி விடுறது அதெல்லாம் பார்க்க ஒரு அரவறுப்பான செயற்பாடாக வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு சமுதாயத்தை அழகாக்குற செயற்பாடு. சமுதாயத்தை அழகாக்குறதை தாண்டி சமுதாய சிறுவர்கள சிந்தனையை வந்து அழகாக்குற செயற்பாடுகள் தான் அவ்வாறான செயற்பாடுகள். கண்டிப்பாக வந்து நான் அதை சொல்லுவேன், கண்டிப்பாக அவ்வாறான செயற்பாடுகள் தானேன்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரியான செயற்பாடுகளை இப்போ சமுதாயத்தில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் செய்கிறார்களாம் என்ற கேள்வி ஒன்று வந்திருக்குது. ஆனால் அது வந்து அவர்களை பற்றி தவறான அவதூறுகளை குறிப்பிடுறதுக்கு கூட அவ்வாறான செய்திகள் பரவலாம். நான் வேற ஒரு சொல்லல காரணம் என்னன்னு சொன்னால் அந்த செய்தி சேனல்லையோ ஒரு டவுனுமே வரையில. நாங்கள் சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு விஷயம் இவ்வாறு நடைபெறுகின்றது தானே. இது வந்து ஒருத்தரை அவதூறு ஆக்குறதுக்காக கூட இவ்வாறு செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்தால் யார் எவ்வாறு செய்தாலும் வீதியை மாசுபடுத்துறதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். அது வந்து முதல்ல வீதியை சுத்தமாக்கணும், அதுக்கு பிறகு மனித மனங்களை சுத்தமாக்கணும், அதுக்கு பிறகு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். அவ்வாறான ஒரு சூழலை தான் கொண்டு வரணும் என்று சொல்லி உண்மைக்குமே அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ வந்து வாழைக்காய் வெட்டி கொண்டு இருக்கிறேன். வாழைக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்குமே சின்ன வெட்டி கொண்டு இருக்கிறேன். இதை போலதான் வாழ்க்கையும் எளிமையா இருக்காது. வாழைக்காய் லேசா வெட்டுறது ஒரு கஷ்டம்ன்ற மாதிரி வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எளிமையா இருக்காது. அதால அடிக்கடி வந்து நாங்க கடவுளை கூப்பிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் கடவுளையே அடிக்கடி கேட்டுக்கொண்டு கடவுளையே எல்லா பாரத்தையுமே போட்டுட்டு நாங்கள் எங்கண்ட பாட்டுக்கு இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காதுங்க. நாங்கள் எங்கண்ட ஒரு முயற்சியை செய்தால் மட்டும்தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு கடவுள் என்ன கவனிக்கல, கடவுள் செயல்பாடு ஒப்புழைச்சிட்டு அப்படி இப்படி என்று சொன்னா வந்து அதுல எந்த ஒரு நடவடிக்கைகளுமே நடக்காதுங்க. அது நான் கூட சில நேரங்கள் அது தவற விடுறது உண்டு. ஏன்னு சொன்னா கடவுள் கூட கைவிட்டுட்டாரு தானே என்று ஏதாவது ஒரு சின்ன செயற்பாட்டை தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று செய்துட்டுன்னு சொன்னா அது நடத்தி முடிச்சிடும். நான் கடவுள் கூட என்ன கைவிட்டுட்டாரு தானேன்னு அந்த நேரமும் இருக்குவேன். பிறகு யோசிச்சு பார்த்தா தான் நான் இதை செய்ய தவறிட்டேன் என்று சொல்லி யோசிப்பேன். அந்த சிந்தனை எனக்கு வாழைக்காய் வெட்டைக்க வந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, முதல்ல வந்து கறியெல்லாம் வைப்போம். தேங்காய் பால் ரெடி ஆகிட்டு இங்கே பச்சை மிளகாய் ஊறி கொண்டிருக்கு. அப்படியே வந்து எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இதை அவிஞ்சிட்டது நான் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கிறேன். இங்கால வந்து வாழைக்காய் மிளகாய் பொரிக்கிறதுக்கு வந்து சட்டி வச்சினேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுவோம். இது வந்து பொரிச்சல்றதானே. இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து முதல்ல வாழைக்காயை வந்து போட்டு எடுப்போம். ஒரு ஏரியா நிறைய போடக்கூடாது, அளவாக போடலாம். நினச்சுன்னா எங்களுடைய சின்ன சட்டி தானே.
சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காய் நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுது. அப்படியே வந்துட்டு நாங்கள் எடுப்போம். எண்ணெயில் எல்லாம் வடிவாக தவத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன். சூப்பராக பொரிஞ்சிட்டுது. நல்ல கலகலன்னு இருக்குது. இதுதான் வாழைக்காய் ஸ்பெஷலு. ஓகே, அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் போடுவோம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு கறி காய்ச்சி போடுறேன். எல்லாத்தையுமே அப்படியே போடுறேன். இது சிம்பிளான கறி. உள்ளி எல்லாம் நான் பெருசாக கடைசியாக தான் இடித்து போட போகிறேன். என்னென்னு சொன்னால் கூடுதல் எல்லாமே பொரியல் அரைக்க உள்ளியை வந்து இடித்து போடுறது நல்லா இருக்கும். அதனால் உள்ளியை கடைசியாக அடித்து போட போகிறேன். இப்போ வந்து வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் எண்ணெய் விட்டால் காணும். உருளைக்கிழங்குக்கெல்லாம் விடவே தேவையில்லைங்க. தேவையான அளவு பால் வந்து விட்டாச்சு. தேவையான அளவு தூள் போடுவோம். பார்த்தீங்களோ குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு வருதല്ലോ. எங்கள்ட சீக்ரெட் தூள். என்ன வாசமாக இருக்குது. சீக்ரெட் தூள் என்ன உண்மையாக நம்பாதீங்க. எங்கள் சீக்ரெட் தூள், அதாவது எங்கள்ட ஒரு ரகசியமான தூள்ன்னு சொன்னேன். உண்மை அப்படி இல்லை. இது வந்து என்னன்னு சொன்னால் ரச்சிச்சரக்கு தூள்ன்னு சொல்லுவோம். அதாவது கருவா, ஏலம், பட்டை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு ஒரு பக்கெட்டுக்குள்ளே வரும். அதை நாங்கள் வறுத்து போட்டு அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து இப்போ நாங்கள் இந்த மரக்கறிக்கும் போடுறோம். இது வந்து போடைக்கு ஒரு விதமான வாசமாகவும் இருக்கும். இந்த தூள் வந்து கடையில் வாங்கின தூள் தான். அதால் கொஞ்சம் தடிப்பாகவுமே இருக்கும். அதால் வந்து போட்டுருக்குது. சரி, அப்படியே வந்து நாங்கள் முதல் பால் விடையில கொஞ்சமாக முதல் பால் விடுறேன். இப்படியே கொதிச்சு முடிய இறக்க. சரி, தூள் வந்து அளவாக தான் போட்டு நான் தூள் நம்ம காணாட்டி கொஞ்சம் தூள் போட்டுட்டு இறக்குவோம். அப்படியே சரி, ஓகே. அப்படியே வந்து நாங்கள் சமைச்சிட்டு வெளியில் வந்துட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து புட்டை விற்கலை. புட்டாவி இப்போ பிரச்சனை இல்லை. நான் புட்டை விற்கிறதுக்கு என்ன பிரச்சனை, எல்லாருமே சாப்பிடுக்க சில வேலை பிழைச்சிட்டேன்னா நிறைய மாவில் போடுறது பழுதாக போடுமெண்டு தான் நான் விற்காமல் விட்டேன். அப்போ நான் கறி காய்ச்சி கொண்டிருக்கவே அம்மா சொன்னால் அரிசிமா புட்டு மற்றாக்களுக்கு வேணுமா, உனக்கு மட்டும்தான் வந்து வெள்ளமா புட்டு இரவில் வெள்ளமா புட்டு தான் கூட சாப்பிட்றது விரதம்னு சொன்னால், அப்போ உனக்கு மட்டும்தான் அப்படி அரிசிமா புட்டு தான் மற்றாக்களுக்கு அவிக்கணுமெண்ட நானே ரெண்டே வைக்கிறேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குமல்லோ வந்துட்டு வந்து சரி கறியோடையே நாங்கள் வீடியோவை முடிப்போம். இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கிறோம் தானே. என்னென்று சொன்னால் இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளி ஞாயிறெல்லாம் கூடுதலாக பின்னேரங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வந்து எங்கண்ட ஊரில் அக்கத்து வீட்டில் அந்த பாட்டுகள் போடுற பின் வீட்டை அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டுகள் போட்டுன்னு கிடைக்கிறதான். அதை கொஞ்சம் சமாளித்து இன்றைக்கு வீடியோ எடுத்தாச்சு. நாளைக்கு வந்து வடிவான நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே பின்னிறக்கையாக மாச்சுது. எனக்கு சாப்பிட முன்னுக்கே வயிறு நிறைஞ்சிட்டுது. என்னென்னு சொன்னால் அந்த கறி காய்ச்சிக்கு ஒரு வாசம் கொண்டு வரும். அந்த வாசத்துலேயே வயிறு நிறைஞ்சிட்டுது. சரி அப்படியே நான் முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோவை. நாளை இதுன்னு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்கள் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். மைக்கில் கதைக்க போகிறீங்களா?